வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அஃபிஷியல் பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இந்த முறை இது டெல்லியில் நடக்காமல் இந்த வரவேற்பு, இந்த சந்திப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வர்த்தக தலைநகரமான மும்பையில் நடக்குது. பிரதமர் மோடி மற்றும் ஃப்ரெஞ்ச் அதிபர் மேக்ரான் அவர்கள் ரெண்டு பேரும் பேசின பிறகு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் அப்படின்றது கையெழுத்தாக இருக்குது. மிக முக்கியமாக 2026 அப்படின்றது இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸோடைய இயர் ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்ற அந்த தலைப்பை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வெறும் ஒரு பக்கம் ஃப்ரான்ஸ் நமக்கு ஆயுதங்கள் வழங்குறாங்க, போர் விமானங்கள் வழங்குறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவங்க விற்கிறாங்கன்றத பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இது ஒரு காம்ப்ரஹென்சிவான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இரு நாடுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை அப்படின்றது இந்தியா ஃப்ரான்ஸோடைய பாதுகாப்பு துறை ரீதியான ஒப்பந்தங்கள். ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா வெகு விரைவில் நாம் நேரடியாக INS விக்ராந்த்லேயே போய் இதற்கான ஒரு பிரத்யேக காணொலி வெளியிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு தான தருணம் வரும். இப்போது அந்த 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அப்படின்றது, அந்த விமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று அதோடைய அந்த ரன்வே, 2வது அந்த இயக்கப்படக்கூடிய விமானப்படை, கடற்படைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விமானப்படை. இதை லிட்ரலாக உலகம் முழுக்க நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்தியாவுடைய கடல் டாமினன்ஸுக்கு, மேரிடைம் டாமினன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டாக MiG-29 ரக விமானங்களை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு 3ஆம் தலைமுறை விமானம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக 4.5ஆம் தலைமுறை விமானம் அப்படின்றது தேவை அப்படின்றத உணர்ந்திருக்கோம். ஸோ 27 ரஃபேலோடைய M வெர்ஷன் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம வாங்க போகிறோம். அதே மாதிரி ஸ்கார்பின் சப்மரைன் ப்ரோக்ராம் P-75, இதோடைய ப்ராஜெக்டோடைய பேர் கல்வாரி கிளாஸ் சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6வது நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவுக்கு டெலிவர் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏஐபின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு போயிட்டுருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் நிறுவனம், இந்த ரஃபேலை உருவாக்கின சாஃப்ரான் நிறுவனமும் இந்தியாவுடைய அரசு நிறுவனமான HALம் ஒன்று சேர்ந்து IMRH அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா மல்டி ரோல் ஹெலிகாப்டர் அப்படின்றதான். ஹெலிகாப்டர் தயாரிக்கலுமே ஃப்ரான்ஸுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது, நல்ல ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. பட் இது HAL எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் குரூப்போடைய மிக முக்கியமான ஒரு ஆஃபர் என்னென்னா, இந்தியாவுக்கு தேவையான விமானப்படைக்கு தேவையான ஏர்கிராஃப்ட் இன்ஜினை இந்தியாவிலே தயாரிக்கிறது. ஸோ அதற்கான காம்பேட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கை அவங்க இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா MRO அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கி ரஃபேலை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரெஞ்சோடைய இராணுவ தளவாடங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதற்கான ஃபெசிலிட்டியை இங்கே கொண்டு வராங்க. 2 இன்ஜின், ஒன்று வந்து லீப் இன்ஜின் மற்றும் M88 இன்ஜின், இது ரெண்டுமே இந்தியாவிலே உருவாக போகுது. ஸோ அடிப்படையாக மீண்டும் இன்றைக்கி கூட ஒரு தலைப்பு செய்தியை பார்த்தேன், ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு பதிலாக நம்ம 3 யூரோப் டைஃபூன் ஃபைட்டர் வாங்கலாம். ஏன் இதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, வெறும் அவங்க ஃபைட்டர் ஜெட்டை மட்டும் கொடுக்கல, அதோட இன்ஜின் தயாரிப்பை நம்ம இந்தியாவில் பண்ண போகிறோம். அதோட ஃபியூசலேஜ் தயாரிப்பை ஏற்கனவே இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய MRO இது எல்லாமே உள்ளே வரும்பொழுது எந்த நாட்டோடைய எதிர்பார்ப்பும், எந்த நாட்டையும் நம்ம எதிர்பார்க்காம தங்கு தடையின்றி ஸ்பேர் பார்ட்ஸில் ஆரம்பித்து இந்த விமானத்துக்கு தேவையான எல்லாமே இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படும் அடுத்த 5லேருந்து 10 வருட காலத்துக்குள்ளே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹேமர் மிசைல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்ரேஷன் சிந்தூரில் ரஃபேல் கொடுத்த மிகப்பெரிய அடி அப்படின்றது இந்த ஹேமர் மிசைலை வச்சு தான், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைலோடைய கூட்டு தயாரிப்பை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம், அரசு நிறுவனம்னு BELம் இவங்க பிரெஞ்சு அரசாங்கமும் சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அண்ட் ஏர்பஸ் நிறுவனத்துடைய ஃபைனல் அசம்பிளி லைன் H125 சொல்லக்கூடிய ஃபைனல் அசம்பிளி லைனோட இனாகிரேஷனும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்திய தயாரிப்பான MBRL, பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம், இதோட எஃபெக்டிவ்னஸையும் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்த்தோம். அர்மேனியா போன்ற பல நாடுகள் இதை வாங்கியிருக்காங்க. இதை ஃப்ரெஞ்சு வாங்குறதுக்கான இசைவை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆயுதம் ஏற்றுமதியும் செய்ய போகிறோம். இந்தியாவுடைய ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கக்கூடிய பினாக்கா ஆயுதங்களை நம்ம ஏற்றுமதி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய
டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய டிஜிஏ மற்றும் நம்மளுடைய டிஆர்டிஓ நவம்பர் 2025 போன வருடம் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. இதில் ஜாயிண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் குரூப் அப்படின்றது தான் அது. ஜேஏடிஜின்னு சொல்லுவாங்க, ஜேடாக்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இது ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து அடுத்த கட்ட இராணுவ தொழில்நுட்பத்துக்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்து உருவாக்கி சேர்ந்தா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது தவிர நியூக்ளியர் எனர்ஜி கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் கிட்ட அணுவாயத்தோடைய டெக்னாலஜி இருக்குது, பெரிய லெவலில் இருக்குது. பட் அவங்க ஐரோப்பியா தடம் மாறி போய் இந்த அணுவாயத்தை சம்மந்தப்பட்ட பவரை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் டீகமிஷன் பண்ணாங்க. இப்போ அதை மீண்டும் ரஷ்யா உக்ரைனுக்கு போகிற பிறகு அவங்க மீண்டும் அணு சக்தியை நோக்கி அணுவாயத்தை, அதாவது அணுசக்தியிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை நோக்கி போகக்கூடியதை பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2047 100 கிகாவாட் அளவுக்கான மின்சாரம் அப்படின்றது நமக்கு அணுசக்தியிலேருந்து வரணும். அந்த இடத்துல ஜைத்தப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒரு மிக முக்கியமான டிஸ்கஷன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் செக்டர் இப்போ பெருமளவில் நம்ம மாற்றிருக்கிறோம். தனியார் துறைகளுக்கு அதுக்குண்டான பங்களிப்பை நம்ம உறுதி செய்கிறோம். ஸோ இந்த இடத்துல எஸ்எம்ஆர் மற்றும் ஏஎம்ஆர், ஸ்மால் மற்றும் மீடியம் மாடுலர் ரியாக்டர்ஸை அவங்க இங்கே உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஏற்கனவே அமெரிக்கா நமக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்க, ரஷ்யா நமக்கு இதை ஆஃபர் பண்ணியிருக்கு. பட் இன்னமும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்றைக்குமே இந்தியா கூட நிற்கக்கூடிய ஃப்ரான்ஸும் இதை ஆஃபர் பண்ணும்போது நமக்கு தெளிவான ஒரு அட்வான்டேஜ் எங்கேயுமே கிடைக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்இஎஸ், அதாவது ஃப்ரெஞ்சோட ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் இஸ்ரோ நிறுவனம் ஒன்றா சேர்ந்து அடுத்த ஃபியூச்சர் மிஷன்ஸை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டயலாக்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது தவிர சிஎன்இஎஸ் மற்றும் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்காய்ஸ், இந்த 2 சைடுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, ஓஷன், விமானம், பாதுகாப்பு, சைபர் ஸ்பேஸ், நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா தொழில்நுட்பத்திலையுமே பிரெஞ்சு மற்றும் இந்திய அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து இது பண்ண போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்கள் ஏப்ரல் 2025 பஹல்காம் தாக்குதலை ஒரு கடுமையான இதில் கண்டித்தார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் குரூப்பை ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் 1267 சாங்ஷன் கமிட்டியில் இந்தியாவுக்கு முழு ஆதரவை என்றைக்குமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாடு ஃப்ரான்ஸ் தான். யூகே போன்ற நாடுகள் ஒரு நியூட்ரலான நிலையை எடுத்தால் கூட, இந்தியா பாகிஸ்தானை ஒரே தட்டில் வச்சா கூட ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுடைய மிக முக்கியமான ஒரு நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். ஸோ இது நமக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை காமிக்குது. அதே மாதிரி என்எம்எஃப்டின்னு சொல்லக்கூடிய நோ மணி ஃபார் ஃபினான்சிங் டெரர் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கருத்தரங்கம் நடக்கப்பட்டிருக்கு மே 2026 பாரிஸில். இந்த இடத்துலையும் இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்த கூப்பிட்டு அவங்க நமக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்து மகா சமுத்திரத்தில் ஃப்ரான்ஸ் தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஐரோப்பிய யூனியனோட கூட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், நாட்டோவில் அவங்க ஒரு மெம்பராக இருந்தாலும், அதை தாண்டி தனக்குன்னு ஒரு தனி இடம் வேணும். ஐரோப்பிய யூனியனும் இதில் மொத்தமாக நம்பி போக முடியாது, அதே மாதிரி அமெரிக்காவும் நம்ப முடியாதுன்ற இடத்துல மேக்ரோன் அவர்கள் இந்த முடிவு எடுத்து தனக்கு ஒரு உற்ற நண்பனாக இருக்கக்கூடியது இந்தியா தான். ஸோ இந்தியாவோடைய ஒரு நேரடி பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போது இதுக்கான டாக்குமெண்ட் 2018 சைன் ஆச்சு. ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஆஃப் இண்டோ ஃப்ரான்ஸ் கோஆப்ரேஷன், இந்த ஐஓஆர் அப்படின்றது அது ஒரு விஷன் டாக்குமெண்ட். என்ன வேணும், எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வடிவமைப்பு தான் அது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023 இண்டோ ஃப்ரான்ஸ் இண்டோ பசிபிக் ரோட் மேப் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் IPOAன்னு சொல்கிறதும், அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஐஓரா அப்படின்னு சொல்கிற 2 அமைப்பிலையுமே ஃப்ரான்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல பங்கு பெறுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் ஐமெக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லேயுமே ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு தருது. இது தவிர கிரிட்டிக்கல் மினரல்ஸ் போன்ற பல இடங்களில் நம்ம ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணுறோம் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த 2 நாடுகளுடைய உறவு அப்படின்றது வரக்கூடிய காலத்தில் இந்தியாவுக்கு ஐரோப்பாவில் ஒரு உற்ற நண்பனாக ஃப்ரான்ஸ், ஒரு நம்பகத்தகுந்த நண்பனாக ஃப்ரான்ஸ் என்றைக்குமே, அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் ஒரு நம்பகத்தகுந்த ஒரு வலிமையான நாடாக இந்தியா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். டாக்ஸ் ட்ரீட்டியும் அமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
யூபிஐ, நம்மளுடைய பாரத் யூபிஐ, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய நம்ம பயன்படுத்த கியூஆர் கோடை ஐரோப்பிய யூனியனில் முதல் நாடாக ஃப்ரான்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய லெவலுக்கான கொலாபரேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி ஹெல்த் கேர், மருத்துவ கட்டமைப்பில் ஏஐ தொழில்நுட்பத்தில் இவங்க வந்து ஒரு ஜாயின்ட் பார்ட்னர்ஷிப்பாக ஃப்ரான்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மற்றும் பாரிஸில் இருக்கக்கூடிய பிரெயின் இன்ஸ்டியூட் மற்றும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சோர்பன் யூனிவர்சிட்டி, இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பல முக்கியமான ரிசர்ச்சை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல லைஃப் சயின்சஸ் மற்றும் ஹெல்த்தில் மட்டும் ஃப்ரான்ஸோட 22 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி 2030க்குள்ளே இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 10,000 இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷை தாண்டி வேறு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இங்கிலீஷை ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வச்சு ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளாக இருக்கட்டும், இல்லை ரஷ்ய மொழிகளாக இருக்கட்டும் நம்ம கற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய 10,000 மாணவர்கள்லேருந்து வரக்கூடிய 4 வருஷத்தில் 30,000 மாணவர்களாக உயர்த்தணும் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஒரு கிளியர் கட்டாக, ப்ரெக்மேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தயவு செய்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்கள் இப்போ 90களில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி, ஐடி தொழில்நுட்பம், H1B விசா, ஆங்கிலம் நல்லா தெரியணும், அமெரிக்கா போகணும், செட்டில் ஆகணும், அதிகபட்சமாக நம்ம யூகே போவோம். கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போவாங்க, கனடா போகக்கூடிய மக்கள் இருக்காங்க. தயவு செய்து இதுலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்மளோட ஜியோ பாலிட்டிக்ஸில், குளோபல் பாலிட்டிக்ஸில் எந்த நாடு நமக்கு வந்து ரொம்ப நட்பாக இருக்கோ அந்த நாடு தான் நம்மளை வந்து வரவேற்கும். அதுக்கு படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த 3 இடத்துலையுமே ஃப்ரான்ஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய தலைமுறையினர் தயவுசெய்து இந்த ஆங்கிலம் அந்த மோகத்தில் மட்டும் இருக்காதீங்க. ஃப்ரெஞ்ச் ஒரு நல்ல மொழி, அதையும் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். கண்டிப்பாக பெரிய நகரங்களில் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சுக்கான இது இருக்குது. அது தவிர நீங்கள் யூடியூப்லேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி போன்ற பல மீடியம்ஸை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். ஏஐ கோர்சஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் இந்த ஆங்கிள்லையும் பாருங்கள். மொபிலிட்டி, அதாவது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிறதா இருந்தாலும் ஃப்ரான்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மக்களுக்கு இந்திய மக்கள் மீது ஒரு நல்ல ஒரு பற்றும் நல்ல ஒரு அன்பும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 2 நாடுகளுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இந்த விசிட்டை நான் பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.